திருப்பூர் மாவட்டம் காமநாயக்கன்பாளையம் அரசு பள்ளி வகுப்பறையில் மனித கழிவு வீசப்பட்ட விவகாரத்தில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை வழங்க நேரலையில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், பள்ளியில் மனித கழிவு வீசப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய விசாரணை நிலவரம் தற்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது? கார்த்திகா, பல்லடம் பகுதியில் உள்ள காமநாயக்கன்பாளையம் அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு வகுப்பறையில் விரும்பத்தகாத அருவருத்தக்க வகையில் மனித மலத்தை வகுப்பறைக்குள் வீசிய அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்றது. இந்த சம்பவம் தொடர்பாக டிஎஸ்பி சுரேஷ் தலைமையிலான காவல்துறையினர் ஒருபுறம் விசாரணை மேற்கொண்டு வருகையில், மற்றொரு புறமாக அந்த சம்பவங்கள் தொடராத வண்ணம் இந்த பகுதியில் கூடுதலாக மின்விளக்குகள் அமைக்கும் பணியும், பின்னால் இருக்கக்கூடிய மதில் சுவர் வழியாகத்தான் மர்ம நபர்கள் வந்து இங்கு மனித மலத்தை வீசியிருக்கலாம் என்ற ஒரு நோக்கத்தில் முதலாவதாக அந்த சுவரை அண்டாத வகையில் அந்த சுவருக்கு அப்பால் பேரிகார்டு அமைக்கும் பணியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு வராங்க. இந்த வகுப்பறை முழுவதும் தற்சமயம் சுத்தம் செய்யப்பட்டு சானிடைஸ் செய்யும் பணி நடைபெற்று இன்று நாள் முழுவதும் வகுப்பறைக்குள் பள்ளி மாணவர்கள் அனுமதிக்கப்படாமல் வெளியே அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மாற்று வகுப்பறையில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடிக்கடி இந்த சுவற்றில் இது போன்ற ஆபாச வார்த்தைகள் எழுதுவது, மனித மலத்தை அங்கு வீசுவது, தொடர்ந்து இரவு நேரங்களில் பள்ளி வளாகத்திற்கு வந்து இங்கு இருக்கக்கூடிய மின் வயர்கள், மின் கட்டைகள் போன்றவற்றை பிடுங்கி செல்வது என சமூக விரோதிகள் சிலர் உள்ளே வந்து இது போன்ற சம்பவத்தில் ஈடுபடுவதாக தெரிவிக்கும் இந்த பகுதி மக்கள் உடனடியாக இதனை தடுக்கும் வகையில் பள்ளியில் பாதுகாவலரை நியமிக்க வேண்டும். அதே சமயம் தொடர்ந்து கண்காணிக்கும் வகையில் கண்காணிப்பு கேமராவை பொருத்த வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்திருந்தாலும் முதல் கட்டமாக இங்கு கூடுதலாக மின்விளக்குகள் பொருத்தும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரவு நேரங்களில் இந்த பகுதியில் போதிய மின்விளக்குகள் இல்லாதால், வெளிச்சம் இல்லாததாலும் இங்கு சமூக விரோதிகள் மதில் சுவர் வழியாகவும் சுற்றி இருக்க பகுதிகள் எல்லாம் காடாக இருப்பதால் அந்த வழியாகவும் வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் விரும்பத்தகாத சம்பவத்தில் ஈடுபடுவதாக தெரிவிக்கும் மக்கள் அதனை தடுக்கும் பொருட்டு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் இந்த சமூக விரோதிகளால் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். எனவே உடனடியாக அவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். பள்ளிக்கூடம் என்பது பள்ளி மாணவர்களுக்கு அறிவை அள்ளித்தரக்கூடிய ஒரு கூடமாக இருக்கும் நிலையில் காலையில் பள்ளி திறந்து உள்ளே வந்ததும் இந்த விரும்பத்தகாத ஒரு அருவருத்தக்க ஒரு விஷயம் பள்ளி மாணவர்களின் மனநிலையை முற்றிலுமாக மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது. எனவே இது தொடர்பாக கல்வித்துறை அதிகாரிகளும் காவல்துறையினரும் ஒருங்கிணைந்து இதனை தடுக்கும் பொருட்டும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதும் மிகப்பெரிய கோரிக்கையாக எழுந்திருக்கிறது. கார்த்திகா, பண்பட்ட சமூகத்தை உருவாக்கக்கூடிய பள்ளிகளில் இதுபோன்ற அருவருக்கத்தக்க நிகழ்வுகள் நடைபெறுவது கண்டிக்கத்தக்கது. இதற்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.